எங்கேயோ தெரியாத இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு, அல்லது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சஹருக்கு சாப்பாடு போடலைன்னாலோ, இஃப்தாருக்கு சாப்பாடு போடலைன்னாலோ, நோன்பு கஞ்சி வைக்கிறனாலோ அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான நண்பர்களே, இது நோன்பு நேரம். நோன்புல நம்ம நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே போல இந்த நோன்பு நேரங்கள்ல நோன்பு திறப்பதற்காகவும் நோன்பு வைக்கக்கூடிய அந்த சஹர் நேரத்திலையும் நிறைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கஞ்சி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். சாயந்தர நேரங்களில் அதுவே குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கும். நிறைய நிறைய பேர் கிடைக்காம கூட போயிடும். ஆனால் இப்போ பள்ளிவாசல்களில் காலையில் சஹர் சாப்பாடு நடந்துருது. நிறைய இடங்கள்ல சஹர் சாப்பாடு இப்போ போட்டி போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சியிலையும் இஃப்தாருக்கும் நிறைய பேர் பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கஞ்சி ஒரு ஒரு ஊர்ல 30 கஞ்சி தான் தேவைப்பட்டுச்சுன்னா 60, 70, 80 பேர் கஞ்சிக்கு ரூபா கொடுத்துட்றாங்க. இப்போ எல்லாருமே அந்த சஹர் உணவுலையும் இன்னைக்கு இஃப்தாருக்கே கஞ்சி போக சாப்பாடு ரெடி பண்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க, உதவிகள் செய்யறாங்க. நல்ல விஷயம்தான், அது சதகால போய் சேரும். ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த நோன்பு நேரத்துல செய்ய வேண்டியது என்னன்னா, ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்துங்கிறது எப்படி, ஒருத்தருடைய பொருளாதாரத்துல 83 கிராம் 85 கிராம் வரைக்கும் சொல்றாங்க அறிஞர்கள். அந்த 83 கிராம் நகையோ அல்லது நகைக்கு மேலான நகை அளவுக்குண்டான பொருளாதாரமோ நம்மள்ட்ட அபரிதமா இருக்கும் பொழுது அதுக்கு மேல எவ்வளவு இருக்கோ அது அத்தனைக்கும் கணக்கிட்டு ஒரு 2.5% அந்த பணத்தை எடுத்து அதை நம்ம ஒரு 8 விதமான மக்களுக்கு கொடுக்கணும். இந்த நபர்கள்ல நம்ம சுத்தியே நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நம்ம கூட பழகுறவங்களா இருப்பாங்க. அவங்களே அதுல வருவாங்க. சில பேர் கடனாளியா இருப்பாங்க, சில பேர் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு இத கொடுக்கணும். நமக்கு வேண்டியவர்களுக்கு முதல்ல நம்ம கொடுக்கணும். அந்த ரமலான் நேரத்துல இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறது, இஃப்தாருக்கு உதவி செய்யறது, சஹருக்கு சாப்பாடு போடுறது, இதுதான் ஜக்காத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. இது எல்லாமே ஜக்காத்துல அடங்கவே அடங்காது. நீங்க ஜக்காத்துங்கிறது தனிப்பட்ட முறையில உங்க பொருளாதாரத்தை கணக்கிட்டு அதுல இருந்து 2.5% எடுத்து அந்த 2.5% 8 பேர் அல்லாஹ் சொல்றான். அந்த 8 பேர்ல யாருக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் அது ஜக்காத்தா ஆகும். அதுல குறிப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏழைகள் இருப்பாங்க, உங்களை சுத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய கடன் பட்டவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்து அதை உதவணும். அதுதான் அது சக்காத்தா சேரும். அதுதான் நமக்கு அந்த நன்மை. இது 5 கடமைகள்ல முக்கியமான கடமை. நீங்க சஹருக்கு சாப்பாடு போடலைன்னாலோ, இஃப்தாருக்கு சாப்பாடு போடலைன்னாலோ, நோன்பு கஞ்சி வைக்கிறனாலோ அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா இந்த ஜக்காத்து கொடுக்கலன்னா அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். அதனால ரமலான்ல இது மாதிரியான விஷயங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. அதை விட முக்கியமா இந்த ஜக்காத்தை அனைவரும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.